அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் பல்வேறு முறைகளில் ஜோதிடம் பார்க்குறாங்க. என்னோடய கோணத்தில் நான் எப்படி ஜோதிடம் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஜோதிட ஆய்வாக எடுத்து ஒரு ஜோதிடம் பார்த்த நான் சொன்ன பதிலுக்கு அவங்க சொன்ன பதிலுக்கும் கேட்டுட்டு எப்படி இருந்தது அவங்களோட கருத்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஜோதிடத்தை ஒரு திடமான ஆணித்தரமான ஒரு பதிலாக இந்த இடத்துல அவங்களுக்கு பதிவு செய்து அதோட பலன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் எனது தந்தையும் காலம் சென்ற ஏகே பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் என்னோடய குலதெய்வம் என்னோடய பாசனை தெய்வங்களையும் வணங்கி இந்த ஜோதிட வித்தைகளை என் தந்தையிடம் மட்டும் இல்லாமல் பல்வேறு நண்பர்களிடமிருந்து ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இந்த ஜோதிடத்தில் பல்வேறு முறையில் ஜோதிடம் சொல்கிறாங்க. நான் சொல்வது எல்லாமே பாரம்பரிய முறையில் மட்டுமே. அப்போ பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்து இன்ற காலம் வரைக்கும் அது மாறாதது, இங்கேருந்து தான் சென்றது, சரிங்களா? அப்போ அந்த ஜோதிடமானது நமக்கு எப்படி பங்களிக்கிறது, எப்படி பயன்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு பெண் ஜாதகம். அந்த பெண் ஜாதகத்திற்கு பிறந்த தேதியோ பிறந்த நேரத்தையோ நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா சூழ்நிலை கருதி இது பல்வேறு சட்ட சிக்கலையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவதால், என்னென்னா நம்மளோட வாடிக்கையாளர்களோட அதை கொடுக்கப்படும் போது சில பிரச்சனைகள் வருகிறது காரணமாக நான் கொடுக்கல. அதனால தான் உண்மை. கட்டத்தை மட்டும் என்ன சொல்கிறேன். லக்னம் பார்த்தீங்கன்னா மேச லக்னம், லக்னத்திலே சந்திரன். அப்போ மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். 2ஆம் இடத்துல சனி, ரோகிணி நட்சத்திரத்தில். குரு புனர்பூச நட்சத்திரத்தில். ராகு பகவான் மிருகசீரம் நட்சத்திரத்தில். சூரியன் பகவான் 8ஆம் இடத்துல விருச்சகத்தில் அனுஷம். புதன் அனுஷம். சுக்கிர பகவான் விஷாகத்தில். கேது பகவான் மூல நட்சத்திரத்தில். செவ்வாய் அவிட்டத்தில். உடன் மாந்தி இருக்கார். லக்ன புள்ளி அப்படின்போது அஸ்வினி நட்சத்திரத்தில். இப்போ இந்த ஜாதகோட வயது 24 வயது 2 மாதம் 25 நாள். இப்போ இந்த ஜாதகரோட இந்த ஆய்வு நிலைகளை பற்றி பார்க்கும்போது லக்னம் மேசம், ராசி பார்த்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரம், மேச ராசி, திரியோதசி திதி, வரியன் நாம யோகத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ குரு யோகியாவும் சூரியன் அவயோகியும் வருவார். தைதூளை கர்ணம். அப்போ இந்த ஜாதகருக்கு அவங்க பார்க்க வந்த அன்று பார்த்திங்கன்னா கோச்சாரன் சந்திரனே தொட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ சந்திரன் அப்படின்னா ஜாதகரை பற்றி தான் கேள்வி கேட்கணும். ஜாதகோட ஒட்டுமொத்த குடும்பத்தை பற்றி அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இதனோட பலன். அப்போ ஜாதகர் அந்த சந்திரன் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஜாதகர் அந்த லக்னத்திலே புள்ளியோ ஜாதகரோட நட்சத்திரத்தையோ தொடும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை பற்றி அவங்க கேட்காம விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஜாதகர். இங்கே நடக்கிற தசா பார்த்திங்கன்னா சூரிய தசை, புதன் புத்தி. சூரியன் 5 கூடையவன் 8ல் இருக்கார். 5 கூடையவன் 8ல் இருந்தால் கண்டிப்பாக தந்தைக்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள், இல்லைனா விபத்துகள், இல்லைனா ஆப்ரேஷன். அது என்ன நட்சத்திரம் இருக்காரு? சனியோட நட்சத்திரம். அப்போ இந்த லக்னத்துக்கு சனி பகவான் 10, 11 கூடிய சனி பகவான் பாதகாதிபதி. ஆனால் சனி தன்னோட குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அது ரோகிணியோட நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கார். இந்த ரோகிணிங்கிறது பார்த்திங்கன்னா 4 கூடிய அதிபதி. அப்போ இந்த குடும்பஸ்தானத்தில் அதிபதி தொடர்பு படுறது இந்த சூரிய பகவான் தந்தைக்கு ஒன்று சொல்லக்கூடிய காரகத்தை சொல்லக்கூடியது. அப்போ தந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இதய சம்மந்தப்பட்டது. ஏன்னா அந்த சனி பகவான் அனுச நட்சத்திரம் தான் நிற்கிறாரு. அப்போ சனியோட நட்சத்திரம் தானே. அங்கே அனுசங்கும் போது சனி 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4 கூடிய சாரம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ கண்டிப்பாக தந்தைக்கு உடல்நிலையில் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு. கண்டிப்பாக பாதிப்பு உண்டுமா? அதனால் இதயம் சம்மந்தப்பட்டது, இல்லைனா ரத்த சம்மந்தப்பட்டது, இல்லை ஏதாவது தொந்தரவு இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார், தொந்தரவு இருந்தது. அவர்களுக்கு நாங்கள் இதய ஆப்ரேஷன் பண்ணி அந்த வாழ்வில் ரத்த அடப்பு இருந்து ஸ்டெண்ட் வச்சுருக்கோம். எத்தனை 3 ஸ்டெண்ட் வச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், 3 ஸ்டெண்ட் வச்சுருக்கேன். அப்போ இந்த இதே நம்ம என்ன, அப்போ இந்த சூரிய புத்தி 8 கூடியவன் தசாபுத்தி, 5 கூடியவன் 8ல் இருந்து தசாபுத்தி நடக்கும்போது சரியான குடும்பத்தில் பல்வேறு குழப்பங்கள், நிம்மதி இல்லை, பிரச்சனைகள் உண்டானால் கண்டிப்பாக உண்டு. ஆமாம் சார், இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒத்துக்கிறாங்க. அப்போ தவறாக ஒன்றும் சொல்லலை, சொன்ன விஷயங்கள் சரிதான் சார் அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி. அப்போ அந்த ஜாதகருக்கோட தாய் 4ஆம் அதிபதி சந்திரன், 9ஆம் அதிபதி குரு சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்கார். அந்த 9ஆம் அதிபதியான குரு தன்னோட ஸ்தானத்தை பார்க்கிறாரு.
இங்கே தான் ஒரு தாய் தந்தைகள் 2 பேரும் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் செய்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த காதல் திருமணங்கிற அமைப்பு எப்படி வருது? ஜாதக ரீதியாகவே அவங்களுக்கு தொடர்பு வருதுன்னா கண்டிப்பாக தொடர்பு வருது. அப்போ 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் சனி பகவான், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த சனி அதோட நட்சத்திர ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோடு தொடர்பில் தான் இருக்குது. அப்போ தொடர்பு பெறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தாய் தந்தைகள் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் காதல் திருமணம் செய்துக்கிட்டோம். அப்போ அந்த இது ஒத்துக்கிறாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கிறாங்க. ஜாதகரோட உடன்பிறந்த சகோதரன் சகோதரின்னு கேட்கும்போது இவங்களோட உடன்பிறந்த சகோதரன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் வந்தது. அப்போ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தந்தையோட அத்தையை பற்றி கேட்குறாங்க. அத்தைங்கிறது வந்து 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3ஆம் சனி தன்னோட குடும்ப ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். இளைய சகோதரிக்கு இந்த ஜாதகோட இளைய சகோதரிக்கு திருமணம் நடைபெற்றிருக்குமா நடைபெற்றிருக்காதா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. அப்போ இளைய சகோதரின்னு சொல்லிட்டா தந்தைக்கு 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு 11ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. அந்த 11 கூடியவன் தன்னோட ஏழாம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பகவான், அந்த இடம் சூரியமாக உள்ளது. அப்போ அந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு? இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல போய் சனியோட சுயசாரத்தில் அந்த சனி நட்சத்திரத்திலே போய் உட்காந்துருக்காரு. அந்த 7ஆம் இடம் தீசூன்யமாக இருக்கிறதுனால் அத்தைக்கு திருமண வாழ்க்கை இல்லை, இல்லைனா திருமண வாழ்க்கை அமைந்திருந்தாலும் சிறப்பு இல்லை அப்படின்னு. ஆமாம் சார், திருமணமே செய்து கொள்ள. ஆனால் அத்தைக்கு ஒரு உயர்தரமான பதவி உண்டு, ஒரு பட்டம் உண்டு. ஏன்னா அந்த சூரியன் 10ல் போய் அமர்ந்திருக்கார், அந்த ஸ்தானத்திற்கு 10ல் அமர்ந்திருப்பதால். ஆமாம் சார், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, ஆனால் திருமணமே செஞ்சுக்கல. அப்போ ஜாதகோட இந்த நிலைகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒட்டுமொத்த குடும்பத்திலையும் அப்போ இந்த ஜாதகரும் என்ன தொழிலுக்கு போவாங்கன்னு கேட்குறாங்க. வங்கி சார்ந்த துறைகள், அவங்க படித்த துறை ஒன்றாக இருக்கும், ஆனால் அவங்க துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கி சார்ந்த துறைகளுக்கு தான் போவாங்க அப்படின்னா. அப்போ வங்கி சார்ந்த துறைங்கன்னு எது சொல்கிறது? அவங்க பேங்க் எக்ஸாம் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. போயிடுவாங்களா? போயிடுவாங்க. ஏன்னா அந்த குரு இந்த லக்னத்துக்குடைய 10-11 சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலே உட்காந்துருக்காரு. அந்த குரு அந்த 9ஆம் இடத்தை பார்க்கப்படுறதுனால வங்கி சார்ந்த துறைகளுக்கு அவங்களுக்கு போவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் அவங்களோட ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு பலன் சொல்ல முடியுமா சார்னா கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் இங்கே விதி. இந்த மாதிரி போன்ற ஜோதிட பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேணும்னா சுக்கிரன் செந்தில் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி தொடர்ந்து பார்க்கவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.